நல்ல க்ரீமியாக கம்பு வச்சு தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அரை கப் கம்பு வந்து நான் இங்கே ஊற வச்சுருக்கேன். மினிமம் வந்து 8 hours வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கம்பு வந்து இங்கே ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். 6லேருந்து 8 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்படி மசிச்சா உங்களுக்கு வந்து மசியணும். இந்த வேக வச்ச கம்பு வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை கப் தயிர் வந்து இங்கே சேர்க்குறேன். தயிரோடு புளிப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோ இல்லை குறைச்சோ. இங்கே வந்து தண்ணி சேர்த்து அதோடய கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்ச உடனே கேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்து இதில் தயிர் சாதத்தில் வந்து கொட்டி விட்டுடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து மாதுளம்பழம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதே ரெசிப்பியை உடச்ச கம்பு இருக்கும் இல்லையா, அதுலேயும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப க்ரீமி அண்ட் டேஸ்டியாக தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு.